கருப்பசாமிக்கு பூஜை. ஆமா, சேலம் கள்ளக்குறிச்சி கோயம்புத்தூர் தொடர்பு கால் சேலம் கள்ளக்குறிச்சி உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நிலையான தொழில் இல்லாத வேதனை உனக்கு பிறந்துகிட்டு இருக்கு. அர்த்தமா இதுக்கு கிரகப்படி எங்க போனாலும் ஒரு வெற்றியும் நடக்க மாட்டேங்குங்கிற ஒரு சந்தோஷம் இல்லாத குறைய என்கிட்ட தீக்கிறதுக்கு வந்திருக்க. காரணம் சொல்லலாம். வேற என்னப்பா வேணும்? வேலைக்கு தான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு வேலையை பற்றி தான் சொல்லியிருக்கேன். இந்த 6 மாத காலம் அவகாசத்தில் வேலையும் வாங்கி தரேன். தை மாதத்துக்கு ஒரு கல்யாணம் நடத்தி தரேன். சந்தோஷமா. கருப்பசாமி கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் பெண்ணடியாள் பொம்பளைய கூப்பிடுது. யாரு? கால் ஒன்று வரலாம். யாரெல்லாம் வந்திருக்கீங்க? கணவன் மனைவியா? அது யாருன்னு கேட்டு பார்க்கணுமே. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்க பாப்போம். வரலாம். என்னப்பா வேணும்? கல்யாணம் லேட் ஆகுது, 4 வருஷமா. அதுக்கு என்ன காரணம்ங்கிறத கண்டுபிடிச்சு தெளிவுபடுத்தி தரணும். கால் வந்துட்டு வாங்க. சீதாராம கல்யாணத்தோடு இருக்கக்கூடிய கோயில் எங்கேயாவது இருக்கா? இருக்கா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படல. சீதாராம கல்யாண கோலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அருமையான போட்டோவை வாங்கி வீட்டில் வச்சு பூஜிக்க ஆரம்பிங்க. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு சொன்னா, உன்னுடைய பிள்ளைகளுடைய மாங்கல்ய காலத்தை பார்க்கும் பொழுது மாங்கல்ய தோஷம்னு ஒன்று இருக்கு. அது 3 தலைமுறைகளுக்கு முன்னால் பெண்களுடைய உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகளாக செய்கிற தொழிலில் மனவேதனையும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா? அதுல சில கஸ்டமர்கள் உனக்கு பால் தரக்கூடிய மாடுகளை வளர்க்கக்கூடியவர்கள் உன் பக்கத்தில் இருந்து கொஞ்சம் திசை மாறியும் நிற்பார்கள். இதனால கடன்களும் மனோபாதையும் பெற்று வேதனை அடைந்து கொண்டு இருக்கிறாய். இதுக்கு தெளிவான வழியை காட்டி வாழ வைத்தால் போகும்லா? காலம் சொல்லலாம். யாரு கேட்டு பார்க்குறேன். வேற என்னப்பா வேணும்? இந்தா வழிவகுக்கிறேன், அள்ளி தந்துருக்கேன். சந்தோஷமா இரு மகனே, வா போயிட்டு வரலாம். அதே கோவை அடுத்த தொழில் என்ன செய்யலாம் என்று ஏங்கி வந்த மகன். கால் ஒன்று சொல்லலாம். யாருடா? அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்தில் இன்னொரு தரம் கால் வந்துவா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன்.
அப்படியா? உன்னுடைய இடத்துக்கு செல்லுகிற வழியில் சாலையின் பிரதான ஓரத்தில் ஒரு அம்மன் ஆலயம் இருக்கு. சரிதானா? இருக்கு. இப்போ சரியாக 6 மாத காலங்களாக நீ வருமானம் செய்து கொண்டிருந்த வழிகள் அடைக்கப்பட்டு வேற வழி இல்லாத நிலைகள்ல மாட்டிக்கிட்ட. இதுக்கு மனிதராலான சதிதான் உண்டுமே தவிர செய்வினை வினை கோளாறுகள் ஒன்றும் இல்லை என்பது உத்தரவாகும். காரணம் உனக்கு நிலையான ஒரு தொழிலை அமைச்சு தந்துட்டா உன் மனது இப்ப சாந்தமாயிரும். அவ்வளவுதான விஷயம். வந்திருக்க இந்த செப்டம்பர்ல உனக்கு வேலையும் அமையுது, சுய வருமானமும் பெருகுது. வெற்றியாக்கி தரேன் பாப்பா. நல்லா இருக்கும். பூர்வீக ஊர் திருவண்ணாமலை. தாய், குழந்தை, சகோதரன். தாய், குழந்தை, உன் குழந்தை, சகோதரன். காலம் சொல்லலாம். தாய், குழந்தை, நீ சகோதரனா? நீங்க ஏழுமலை இங்கிருக்க ஏகாந்தம் இங்கிருக்க. என்னடா தம்பி, உண்மையை சொல்லணுமாடா? இவளுடைய கணவனுடைய மனநிலைகள் பக்குவம் அடையவில்லை. குடும்பத்தை தொடர்ந்து நடத்துவானா நடத்த மாட்டானாங்கிற ஒரு மனக்குறை இவளுடைய உள்மனதுக்குள்ளே இருக்கு. புரியுதா? அவனுடைய மனதை பக்குவப்படுத்தி தெளிவான இணைந்த வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதும்ல. காலம் சொல்லலாம். வேற என்னம்மா வேணும்? புரியல. இந்தா 3 மாதத்துல அந்த வீடு ரெக்கார்ட்ஸ் உனக்கு மாத்தி தரேன், ஜெயிச்சு தரேன். வைக்கலாம், தாராளமாக இருக்கலாம். வெற்றி உண்டு மகனே. ஓடியா குட்ட. வேற உனக்கு என்னப்பா வேணும்? பட்டா பிரச்சனை. பட்டா அடிச்சு மாற்றிருக்காங்க. என்னோட பட்டா ஏற்கனவே ஒரு டைம் வந்திருக்காங்க. கோர்ட்டு பிரச்சனை. என்ன பார்க்க வந்திருக்கலாம்? அந்த பட்டா என்கிட்ட ஜெராக்ஸ் தந்தீங்களா? தரல. பட்டாவை அடிச்சு திருத்தம் பண்ணியிருக்காங்க. திருத்தம் பண்ணியிருக்கேன். நான் சொல்லியிருந்தேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. 3 மாதம் ஆகுது. 3 மந்த்ஸ் பொறுத்துக்காங்க, முடிச்சு தந்துடுறேன். உங்கள் அண்ணனை நிற்க சொல்லி என்னை பார்த்து பேசி போச்சுருப்பான். என்ன ஒட்டுமொத்தமாக உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே இறங்கி பார்த்தேன். உங்க இடத்து எல்லைக்குள்ள போனோம்னா கன்னிமார் அம்மனும் பச்சையம்மனுடைய அருள் பாலிப்பும், எல்லையை தொட்டு சென்றால் முனீஸ்வரனுடைய எல்லையும் அந்த பகுதியில் இருக்கு. உண்மையா? ஓராண்டு காலங்களாக வீட்டுகளை செய்வனை வினை கோளாறுகள் நடந்திருக்குமோ என்ற ஒரு சந்தேகமும் மனக்குழப்பமும் அடிக்கடி வாக்குவாத பிரச்சனைகளும் நடந்துகிட்டு இருக்கு வீட்டில். இதனால கடன்கள் பட்ட துன்பங்கள், தொழிலை சரியாக பார்க்க முடியாத வேதனைகள், பத்திரம் சம்பந்தமான மனக்குழப்பங்கள், இவைகள்லாம் உங்க குடும்பத்தில் நடக்கும். கால்வன்றான் இவைகள்லாம் மாத்தி தந்தா போதும்ல. வேற என்னப்பா வேணும்? பக்கத்துல வர சொல்லு. பாட்டில் துறடு. இந்த பிள்ளைதான் அப்புறம் அழுதுகிட்டு இருந்துச்சா? நிப்பானா? பேச வைக்கணும். பௌர்ணமியை கூட்டுவா.
பார்த்து ஒரு பிரச்சனை இல்லை. இதுக்கு என்ன பேயா பிடிக்க போகுது? சந்தோஷமா இரு, ஒரு குறையும் இல்லை. உள்ள பேசிடுவான். வா பக்கத்தில் இந்த வெட்டியே தரேன். நல்லா இருப்பான். ஓடியா புண்ணியமாயிரு மகனே. படிப்புலாம் என்ன படிக்கிறான்? காலேஜ் போறான். என்ன குரூப்டா? வெளிநாட்டுக்கு போக படிச்சு போ. நல்லா இருக்கும். கர்மசாமி பெரம்பலூர் மாவட்டம் பேசியிருக்கான். ரொம்ப ஒரு ரிச்சான வரவேற்பு கொடுக்கறவங்களை மட்டும்தான் நான் கூப்பிடுறேன், சாமி சொல்லுதேன் அப்படின்னு ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தை பயன்படுத்தியிருக்கான். அவன் இந்த உலகத்தில் ரொம்ப திருந்தணும், அவன் ரொம்ப மனப்பக்குவம் அடையணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். முதல்ல ஒரு கோயிலில் குருவாக இருக்கிறவனை குறை சொல்றது, மனதை புண்படுத்துறத அவன் நிறுத்தணும். அவனுக்கு நல்ல புத்தியை பகவான் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிடுவோம். அண்ணாச்சி நல்ல காலில் விடல. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீ வேலை செய்யற இடத்துலயும் உனக்கு மன இடைஞ்சலும் துன்பமும் நடந்துகிட்டு இருக்கு. உனக்கு போதிய வருமானத்தை தெளிவாக தராத நிலைகளும் பிரச்சனை இருக்கு. அதே போல உன்னுடைய பணத்தை வாங்கிக்கிட்டு ஏமாத்தி முழுமையாக உனக்கு பணம் தராம உன் மனத்தை புண்படுத்திக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். காலன் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 லட்சம் கொடுத்தா 3 லட்சம் தர மாட்டேங்கிறான். இன்னொரு ஆள் 2.5 லட்சம் தரவே மாட்டேங்கிறான். முடியாதுன்னு சொல்லிட்டான். ஒரு ஆள் அணி வாங்குறவ வெளிநாட்டுக்கு வரவே மாட்டேங்கிறான். 10 வருஷம் இங்க வந்த பிறகு மெல்ல மெல்ல உனக்கு சரி பண்ணியிருக்கேன். இன்னும் ஒருத்தனை மட்டும் வர வைக்க 3 மாதம் பொறுமையாயிரு. அவனை வர வச்சு அந்த பணத்தை நான் வாங்கி தந்துருந்தேன். ஜெயிச்சுட்டாரு. இக்பால் வந்து தரவே மாட்டேங்கிறான். 3 லட்சம் பத்திரத்தை வாங்கி வச்சுக்கிட்டான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ் வச்சு தான் கொடுத்துச்சு பத்திரத்தை. திருப்பி வரவும் மாட்டேங்கிறான். பணம் கண்ண முடிக்க நான் வர வைக்கேன். ஒரு குறைந்த அமௌண்ட்டை வாங்கி தந்துருந்தப்பா, வெற்றி உண்டு, ஜெயிக்கலாம். கர்மசாமி பெரம்பலூர். பெரம்பலூர் ஆமா உங்களுக்கு? திருச்சி பெரம்பலூர் தானே? கால் வந்துட்டாங்க. ஒருத்தருக்கு காது கேட்கலையா? நான் கூப்பிட்றேன், ஒரு ஆள் நிற்கிறாரு, அவருக்கு காது கேட்கலையா? அப்படி கூப்பிடுவோமா? சரி, இன்னொரு தரம். உன்னுடைய கட்டுமனை எல்லைக்கு போனேன். அங்க ஒரு பெரிய அம்மன் கோயில் இருக்கு, சரானா? அந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய பற்றும் அதனுடைய அருள் உணர்வும் உன் மேனியை லேசா தொட்டு தொட்டு விலகுது. முழுத்தா வர மாட்டேங்குது. கால் ஒன்றுவா. உன் பிள்ளைய பத்தி மனக்குழப்பமான நிலை உனக்கு இப்போ வந்திருக்கு. அந்த நிலைகளை மாற்றி தெளிவாக வாழ வச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அந்த செய்வன கோளாறு இருக்கான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அது இருக்கிறத மாத்தி அந்த மனையை வளர்த்து தாரேன், வாழ்க்கையை நல்லாக்கி தாரேன். 3 மாதம் கழிச்சு தருவான். திருப்பூர் பாடும் பாடம் பாடி யாரெல்லாம் வந்தீங்க? அவர் எங்க வீட்டுக்காரர் எங்க?
அண்ணே அண்ணே. இவர் யாரு? வீட்டுக்காரரா? கால் வந்துட்டாங்க ரெண்டு வரும். கடன் வாங்கியிருக்க சாமி, அது கொடுக்கணும். கழுத்தை நெரிக்கிறதா 4 ஏன் கடன் வாங்கணும்னு இவன் கேட்டா அவனை அடிக்கலாமா நீ? என்னப்பா உன்னையும் இவ்வளவு கடன் வாங்க சொன்னான், இருக்கிறதுன்னுட்டு படுக்க வேண்டியதானே? அப்படி கேட்டதுக்கு உனக்கு கொடுத்தாளா கொடுப்பு? கெட்டிக்காரி. கால் வந்துட்டுவா. இந்த கடனை தீர்த்து தரணும். போலீஸ் ஸ்டேஷன்ல உன்னை கொண்டு போய் வைக்கணும்னு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன செய்யலாம்? உனக்கு பணத்தை தந்து அந்த கடனை தீர்க்க வைக்கிறேன். இனிமேல் கடன் வாங்காத, இருக்கிற வருமானத்தை வச்சு வாழ்ந்துதான். வீடு கட்டி வாங்கணும் சாமி, வீடு கட்டினேன், அதுக்காக வாங்கியிருக்கேன். வழிவகுத்து தர தெளிவாரு, கவலைப்படாது. புண்ணியமா இருந்துக்காங்க. வர சொல்லிருக்கேன், அடுத்த வாரம் வருவாங்க. ஓகேம்னா ஒத்தி, புரியுதா? அடுத்த வாரம் வருவாங்க, மாத்திக்காங்க. அதே திருப்பூர் எல்லை பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தது. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரு பிள்ளை கொஞ்சம் உள்ளத்தை மீறி மனத்தை மீறி குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த மனதை பக்குவப்படுத்தி உங்க கையில கொண்டு வந்து ஒப்படைச்சா போதுமா? கால் அனுப்புவாங்க. ஜெயிச்சு தரேன், கொண்டு வந்து சேர்க்கிறேன் சொல்லிட்டேன். குமளி பௌரவி குற்றமும் சரியாக்கி தரேன். என்ன செய்து? கால் நடக்க முடியல, வேலை சரியாக்கி தரேன். 1.5 மாசம் ஆகணும் விற்கிறது. நல்லா குமளி. ஏமா குமளியாமா உங்களுக்கு? குமுளி அக்கா, பெரியக்கா உட்காருக்கா, செல்லக்கா அழைக்கிறேன், உட்காருங்க. பணம்லாம் உங்கள்கிட்ட யாருமா கேட்டா? அதான் உண்டியில் போட்டுக்கோ. தேவன் கோவில் மணி ஓசை, நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை. பாவிகள் மீது பாசத்தை காட்டும் பாசத்தின் ஓசை மணி ஓசை. உன் பேர் என்ன இருக்கா? உட்கார் உட்கார். பள்ளிக்கு சென்று தொழுவது உண்டா? தொழுவியா? இப்ப இல்ல, முடியல. இப்ப உனக்கென்று ஆறுதலுக்கு யாரும் இல்லை என்ற ஒரு வேதனை உன் உள்ளத்துல இருக்கு. என்னப்பா, நிலையான இடம் ஒன்று கொடுத்தால் உன் வாழ்க்கை சரியாக நடக்கும். அதனால குடியிருக்க இடம் வேணுமா அல்லது பணம் வேணுமா? காலம்
தள்ளி வா. தேவையில்லாமல் நம்பி சில துரோகங்களை அனுபவித்து உன் வாழ்க்கை வேதனையில முடிஞ்சிருது. அதுல பணமும் போய் மனமும் போய் இருக்கிற மரியாதையும் போய் எல்லாம் இழந்து இன்னைக்கு அனாதை ஜீவனா வந்து நிக்கிற. அதனால குடியிருக்க உனக்கு இடம் வீடு தந்து உன் ஆயுள் காலத்தை நான் காப்பாத்திருந்தா போதும்ல. அந்த ஒரு விஷயத்துல தான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. கால் ஒன்று வா. சாமி உன்னுடைய எதிர்கால இல்லற வாழ்வை நினைத்தான் சந்தேகத்துக்குரியதும் தீர்ப்பெடுக்க முடியாததுமாக இருக்கு. 6 மாத காலங்கள் அவகாசத்துல ஒரு துணை உனக்கு கிடைக்கும். அதுக்கு பிறகு வீடு ஒன்று அமைத்து வெட்டியாக்கி தரேன். பக்கத்துல கிடைச்சி தரேன். அவ்வளவுதான், அவ்வளவுதான் முடியும். எல்லாம் கேட்க முடியாது. நல்லா இன்னும் 3 முறை என்னை பார்க்க வாங்க. 3 முறை என்னை பார்க்க வாருங்கள். கெட்டியே இருங்க. நல்லா இருக்கும் மகனே. உனக்கு பென்ஷன் பணம் வந்து சேரணும். പൗർണമിക്ക് വന്ന് ചേരുമോ? സ്നേഹിത 13 വർഷമായി ഞാൻ റിട്ടയർഡായിട്ട് ഇതുവരെ കിട്ടിയിട്ടില്ല. പൈസ കിട്ടിയിട്ടില്ല. ആർഡർ അയച്ച് ഇതുവരെ பார்க்கலாம் வாங்கி தரேன் பொறுமையா. தேனி கால் ஒன்று வரலாம். என்னப்பா வேணும்? கண்ணன் கோவில் கட்டுறோம். ஒரு கண்ணன் கோவில் ஊரில் கட்டுறோம். அது பிடிக்காதவங்க ஹைகோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கி 2 வருஷம் ஆகுது. அது சாமி தான் அது உடைச்சிட்டு வந்து அந்த வேலையை தொடங்கி வரலாம். கோயில் இடம் உங்களுக்கு உரிமையானதா? நத்தம் புறம்போக்கு எல்லா மதத்தினர்களுக்கும் உரியது, எல்லா மக்களுக்கும் உரியது. அதில் தனிப்பட்ட இடத்துல கெட்டதுனால இப்போ கவர்மெண்ட் ஆர்டர் தப்பாக இருக்கு இல்லையா?